அனைவருக்கும் வணக்கம். 10th நியூ தமிழ் புக் இயல் 2 கவிதை பேழை முல்லைப்பாட்டு நப்பூதனார். இயற்கை சூழல் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. தமிழர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வை கொண்டிருந்தனர். மழைக்காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுகிறது. நல்லோர் விரிச்சி கேட்டல். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொருத்த மாதாங்கு தடக்கை நீர்செல நிமிர்ந்த மாஅள் போல பாடுயிமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளை கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூஉய் கைதொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். அடி 1 முதல் 17 வரை. சொல்லும் பொருளும். நனந்தலை உலகம் அகன்ற உலகம், நேமி சக்கரம், கோடு மலை, கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல், நறுவி நறுமணமுடைய மலர்கள், தூஉய் தூவி, விரிச்சி நற்சொல், சுவல் தோல். பாடலின் பொருள். அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர்வார்த்து தரும்பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மலைமேகம். அம்மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர்நீரை பருகி பெரும் தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழிகிறது. இன்பத்தை துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர் பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டிகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர். அங்கு சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஓர் இடைமகள் கண்டாள். குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள், புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டிவர இப்போது வந்து விடுவர், வருந்தாதே என்றாள். இது நல்ல சொல் என கொண்டு முதுபெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினார். இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முதுபெண்டிர் விரிச்சி கேட்டு நின்றனர். நின் தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி, தலைவியே மனத்தடுமாற்றம் கொள்ளாதே என ஆற்றுப்படுத்தினர் முதுபெண்டிர். இலக்கண குறிப்பு. மூது பண்புத்தொகை, உறுதுயர் வினைத்தொகை, கைதொழுது 3ஆம் வேற்றுமை தொகை, தடக்கை உரிச்சொல் தொடர். பகுபத உறுப்பிலக்கணம். பொறித்த பொறி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் பொறி பகுதி, இத்து சந்தி, இத்திறந்தகால இடைநிலை, பெயரச்ச விகுதி. விரிச்சி. ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும், தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர். பாடப்பகுதியில் பாடலில் இடம்பெற்றுள்ள முதல் கரு உரி பொருட்கள். முதல் பொருள் நிலமும் பொழுது. முதல் பொருள். முல்லைக்கு முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். பொழுதுல பெரும்பொழுது கார்காலம் ஆவணி புரட்டாசி, சிறுபொழுது மாலை. கருப்பொருள். நீர் குறுஞ்சுனை நீர் காட்டாறு, மரம் கொன்றை காயா
குருந்தம். பூ முல்லை பிடவம் தோன்றிப்பூ. உரிபொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல். நூல்வெளி. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடலின் 1 முதல் 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது. இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். நன்றி.